தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஃபிலிம் சாங்ஸ்லேயே ஒரு மைல்ஸ்டோன் சாங் அப்படின்னாக்கா இந்த சாங்கை ஈஸியாக எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஏன் சார், நான் ஒன்று கேள்விப்பட்டேன் சார், மிஸ்டர் சந்திரசேகர். சொல்லுங்க. இந்த பாடலு கவிதை இப்படி தான் கொடுத்துருந்தாங்களாம். சலவை நிலா பொழிகிறதே அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜா சாருக்கு கவிதை கொடுத்தாங்களாம். அது ஒத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பல டிபேட்டுக்கு அப்புறம் நாம் தேன் நிலான்னு கேள்விப்பட்டிருக்கோம், பகல் நிலான்னு கேள்விப்பட்டிருக்கோம். இளைய நிலா அப்படிங்கிறது இந்த பாடல் மூலிமா தான் நம்ம அது ஒரு நிலாவுக்கே ஒரு புது பெயரே வச்சோம். அது சலவை நிலாவை இளைய நிலா அப்படின்னு சொல்லிட்டு கங்கை அமரன் தான் மாற்றி வச்சாராம். ஸோ அந்த மாதிரியாக இந்த பாடல் உருவானதாக நான் கேள்விப்பட்டேன். அவர் சுந்தரராஜன் சாரும் அந்த டைரக்டர் அவரும் ராஜா சாரும் பேசும்போது இந்த கான்வர்சேஷனில் நான் கவனித்தேன் இந்த சலவை நிலாவை பற்றி. இந்த பாடல் பிறந்த கதையை பற்றி சொல்லுங்களேன். அது நீங்க சொல்ற அந்த நம்ம டைரக்டர் சுந்தரராஜன் எஃப்எம் ரேடியோல வந்தாரு. அப்போ இந்த பாட்டை பத்தி நீங்க சொன்ன தகவல் வித்தியாசம் இருந்தது. அதே மாதிரிதான் அவரும் சொன்னாரு. ஆமா ஆமா. நீங்க இதுல முக்கியமா ஒரு ஒரு விஷயம் நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்க என்னன்னு கேட்டா சொல்லுங்க. ஒரு பாடல் பதிவுக்கு எங்களை கூப்பிடுறாங்க. சரி. நாளைக்கு 2 to 9 சார் ஜெமினி ஸ்டுடியோ அப்படிங்கிறாங்க. சரி. இப்போ அந்த இடத்துக்கு போய் அந்த பாட்டை நாங்க வாசிக்கிறோம். யாருக்குமே ஒரு கம்போசருக்கோ இல்ல பாடுறவரோ இல்ல ரெக்கார்டிங் இன்ஜினியரோ யாருமே அந்த பாட்டு முடிஞ்ச அப்புறம் அடிச்சு இந்த பாட்டு தான் சூப்பர் ஹிட் ஆக போகுதுன்னு யாருமே சொல்ல முடியாது. கண்டிப்பா. எங்களை பொறுத்த வரைக்கும் அது 10ஓட 11ஆவது சாங். கண்டிப்பா 10ஓட 11ன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி அது என்னன்னா அந்த பாட்டு எந்த அளவுக்கு பிரபலமானதுன்னா அத பத்தி விதவிதமான தகவல்கள்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. கரெக்ட். அதுதான் அப்புறமே நான் இந்த கலைச்செல்வன் வெற்றி அமிர்தன் ஆஸ்திரேலியால இருந்து எழுதிட்டாரு. அவர் இந்த மாதிரி அதுக்கு தான் நான் அவருக்கு நான் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தேன். ஓகே, இதுதான் உண்மையான சமாச்சாரம் அப்படிங்கிறாப்ல. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அது 2 to 9 மணி வரைக்கும் ஜெமினி ஸ்டுடியோல ரெக்கார்டிங் நடக்க வேண்டியது. சரி. அந்த பாட்டு நீங்க கிளாசிக் வாசிக்கிறீங்க அப்படின்னாரு. பட் ராஜாவே ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு சிறந்த கிட்டாரிஸ்ட். கரெக்ட். அதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். எல்லா இசையமைப்பாளர்களும் ஹார்மோனிக்ல ஒரு மியூசிக்க கம்போஸ் பண்ணிட்டு அத நீ ஃப்ளூட்ல வாசி, நீ கிட்டார் வாசி, நீ ட்ரம்பட்ல வாசின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஆனா இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒண்ணு பாருங்க, கிட்டார்லயே கிட்டாருக்கு கம்போஸ் பண்ணுவாரு. ஓஹோ, அவ்வளவு ப்ரொஃபிஷியன்சி. அதுதான். ஏன்னா கிட்டார்ல அவர் அதுல புதுவிதமான பொசிஷன்ஸ் கண்டுபிடிப்பாரு, புதுவிதமான கார்டு இப்படி பண்ணினா இப்படி இந்த சவுண்ட் வரும், அதுல வர சவுண்ட் வச்சு அதுக்கு தகுந்தாப்லயே கம்போஸ் பண்றதுக்கு திறமை உள்ளவர். அதனாலதான் அந்த பாட்டுல சுரம் எழுதிண்டு சில முக்கியமான இடங்கள்லாம் அவரே இந்த இடத்துல இப்படி இப்படின்னு வாசிச்சு காமிச்சிட்டாரு. ஓகே ஓகே, இப்படி இந்த பொசிஷன்ல வாசிங்க சேகர், இதுதான் நான் இப்படிதான் கன்சீவ் பண்ணேன், இதே மாதிரி இந்த இதுல வாசிங்க அப்படிங்கிறாப்ல. அதனால என்னோட வேலை ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அந்த பாட்டு முடிஞ்ச அப்புறம் அந்த ஒரு இடத்துல தான் என்ன சேகர் அதுக்கப்புறம் நீங்களா அதுல கொஞ்சம் எக்ஸ்டம்பரைஸ் பண்ணி நீங்க முடிச்சிருங்க அப்படின்ட்டார். அதுக்கு கடைசியா வாசிச்சது அவர் கொடுத்த ஸ்வரம் இல்ல. ஓஹோ, அது நீங்களா இம்ப்ரோவைஸ் பண்ணது? நானா கம்போஸ் பண்ணி வாசிச்சது. வாவ் வாவ், அதுதான் பரிமளிக்கிறது சார். அதான் சத்தியமான உண்மை. நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, நாங்க எல்லாம் ரெடி, ஆனா சுப்ரமணியம் வரதா இல்ல. ஓஹோ, ரெக்கார்டிங். நம்ம என்ன ராஜா என்ன சொல்லிட்டாரு, நம்ம ட்ராக் எடுத்துலாம், அவர் பாடிக்கிட்டோன்ட்டாரு. சரி. அதனால வாய்ஸ் ரூம்ல வாய்ஸுக்கு போடுற பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த மைக்கை எனக்கு செட் பண்ணி அதுல வாசி எடுத்தது. அது வாய்ஸ் மைக்ரோஃபோன் அது ஆக்சுவலா. ஓஹோ, அதுவும் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஓகே. அதுல என்னன்னா அதுல கடைசியில நான் என்ன வாசிக்க போறேங்கிறது அவர் எங்க ஒரு வாட்டி வாசிங்கன்னு கூட என்ன கேட்கல. ஒரு வாட்டி ரிஹர்சல் பார்த்தோம். இந்த ரிஹர்சல் நான் ஏதோ ஒண்ணு வாசிச்சேன், ஆஹா பிரமாதம் ஜோரா இருக்குன்னாங்க.
பட் அடுத்த டேக்ல நான் அதே வாசிப்பேனாங்கிறது சந்தேகம். ம் 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 இதுல முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, நானும் என் தம்பி ட்ரம்ஸ் வாசித்ததுனால நாங்க பல வருஷமா இந்த இங்கிலீஷ் வெஸ்டர்ன் குரூப்ல இருக்கோம். ம் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் சொன்ன வந்தேன், இந்த ஜீவன் சொன்னீங்களே. கரெக்ட் கரெக்ட். அப்போ அந்த பாட்டு வந்து டேக்னு சொன்னோன்னே எல்லாம் கடந்து வந்தாச்சு, பாட்டு முடிஞ்சாச்சு. இப்ப என்னோட சோலோ ஆரம்பிக்கலாம். நான் வந்து அப்போ அப்படி வாசிச்சது. அதுக்கு தகுந்தாப்புல இந்த ரிதம் செக்ஷன் அதே மாதிரி முடிச்சாங்க. இது வந்து மிரக்கல். ஓகே, நான் எப்ப நிறுத்த போறேன்னு அவங்களுக்கு தெரியாது. அது வந்து முடிஞ்ச உடனே எல்லா மியூசிஷியனும் கை தட்டினாங்க. வா வா. ராஜா கிட்ட ஒன் மோர் டேக் எடுத்துக்கலாமா, ஆனா எனக்கு மனசுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பெட்டரா வாசிக்கலாமா, ஒன் மோர் டேக் எடுக்கலாமான்னு கேட்கும் போது ராஜா இது போறோம், இதுக்கு மேல எனக்கு வேண்டாம். லவ்லி. 2 மணிக்கு ஆரம்பிச்சது 6-7 மணிக்குள்ள எங்க வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து மிக்ஸ் பண்ணதே எங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே. ஒரே டேக்ல ஓகே ஆனது, ஒரு ஃபுல் டேக்ல ஓகே ஆன அந்த பாட்டு. லவ்லி. ஃபேண்டாஸ்டிக் இன்ஃபோ சார். அந்த பாட்டை பத்தி உண்மையான ஒரு தகவல். சூப்பர் சூப்பர். ரசிகர்கள் நேயர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயோ, லவ்லி இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் இது வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியவே இல்லை சார். நீங்கள்லாம் இந்த மாதிரி சொன்னாதான் எங்களுக்கெல்லாம் தெரியுது. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ அனுபவித்து என்ஜாய் பண்ணி எங்கள் பிளட்டோடு கலந்துருக்கக்கூடிய இளையராஜாவுடைய இசைகள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த இடத்துல இந்த பாடலை பற்றி நீங்கள் சொன்னது அற்புதமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒன்று உங்ககிட்ட கேட்கணும். ராஜா சாருக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அளவு கடந்த ஒரு நம்பிக்கை என்னது, ஒரு உங்கள் ப்ரொஃபிஷியன்சி மேலே இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ், அப்படியே யூ கோ ஹெட் அப்படின்ட்டார் இல்லையா அவங்கள? இல்லை, அவருக்கு பிடிச்ச மியூசிஷியன்ஸ்ல, அதாவது நானும் ஒருத்தர், நிறைய பேரை பிடிக்கும். அதுல ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் ஒன் அமங் ஹிஸ் ஃபேவரட் மியூசிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபேண்டாஸ்டிக் இன்ஃபோ. நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே, உங்களை பார்த்து நீங்கள் வாசிக்கிறத பார்க்கறதுக்குன்னு அவர் வந்து உட்காந்து கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டீங்களே. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிட்டாரிஸ்டோட தான் நம்ம பேசின்னு இருக்கோம். என்ன ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. ஆஹா, எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை, தடுமாறுறேன் நான். லாஸ்ட் வேர்ட்ஸ், என்ன ஒரு அட்ஜெக்டிவ் சொல்கிறதுனே தெரியல என்னுடைய ஹாப்பினஸுக்கு. பிரமாதமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது இந்த நிகழ்ச்சி.